அன்ஷிதா எதை பார்த்து பயந்துட்டாங்க அப்படின்னு தானே நீங்கள் எல்லோரும் ஷாக் ஆகி போயிருக்கீங்க. வேறு ஒன்றுமே இல்லைங்க, நம்ம பசங்க எல்லாரும் பிக் பாஸோட ஆர்டர் படி ஷேவ் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லோரும் க்ளீன் ஷேவ் பண்ணிகிட்ருக்காங்க. முத்துக்குமரன் வந்து அன்ஷிதாவை கூட்டிகிட்டு வந்து எல்லாத்தையும் காட்டுறாரு. ஸோ ராயனை பார்த்து தான் செம்மையாக ஷாக் ஆகுறாங்க. டேய், உன்னோட அழகே அந்த இதுதான் போல இருக்குடா, அது போனோடனே உன் ஃபேஸு நல்லாவே இல்லைடா அப்படின்னு ஷாக் ஆகுறாங்க. சத்யாவை பார்த்துட்டு நீ நல்லா இருக்க, உனக்கு இன்னைக்கு நிறைய கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்க போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களோட ஒரு தமிழ் கலந்த மலையாளத்தில் பேசுவாங்கல்ல, அதில் மாதிரி ஸ்வீட்டாக சொல்கிறாங்க. உண்மையிலே சத்யா பரவாயில்லைங்க மற்றவங்களெல்லாம் கம்பேர் பண்ணும்போது. ஸோ விஜய் விஷாலை பார்த்துட்டு நான் இதை ஏற்கனவே பார்த்துருக்கேன், ஏன்னா விஜய் விஷால் ஆல்ரெடி ஒரு டாஸ்கில் பண்ணியிருப்பாரு, இதை ஏற்கனவே பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லாரு. ராயனை பார்த்து தான் செம்மையாக ஷாக் ஆகுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு முத்துக்குமரனுக்கு வந்து தாடியில் கொஞ்சம் கொஞ்சம் முடி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாடா வா நான் அதை அவ்வளோத்தையும் ஷேவ் பண்ணி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் விஷால் சொல்கிறாரு. விஜய் விஷால் ஒரு மாதிரி கடுப்பாக நிற்கிற மாதிரி இருக்குது. மேபி முத்துக்குமரன் மட்டும் என்ன கொஞ்சோண்டு முடி வச்சிருக்கிறது, அதையும் நம்ம ஷேவ் பண்ணி விடணுன்னு ஒரு கெட்ட புத்தியில் சொல்கிறாரா இல்லை உண்மையிலே சொல்கிறாராங்கிறது நமக்கு கரெக்டாக கெஸ் பண்ண முடியல. ஸோ அன்ஷிதா செம்மையாக ஃபன் பண்ணிகிட்ருக்காங்க. பாய்ஸ் எல்லாம் பார்த்துட்டு சூப்பராக போயிட்டுருக்கு. லைவ் அப்டேட்ஸ் இதே மாதிரி அப்டேட் செஞ்சுக்கிறதுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.